நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி நேயர்களுக்கு ஜீவராசிகள் அதெல்லாம் கூட இருந்தா அவங்களுக்கு அற்புத சக்தியாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கன்னிராசி நேயர்களுக்கு எது கூட இருக்கணுங்கிறது பெருமாளுடைய அம்சத்துக்குரியவர்கள் இவங்க அப்படிங்கிறது தான். கன்னிராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு சனிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது. சனிக்கிழமை பெருமாளுக்கு வழிபாடு பண்ணுவோம்னா அப்போ நம்மளுடைய கர்மாவை நீக்கக்கூடிய அவ்வளவு அற்புத சக்தி நம்ம பெருமாளுக்கு இருக்கிறது. அற்புத சக்தியான பெருமாள் சனிக்கிழமை எடுத்துக்கொள்கிறார் என்றால் நம்ம என்ன ஜீவராசி நம்ம கூட இருக்கிறது சிறப்பாக இருக்கும்னா கன்னிராசி நேயர்களுக்கு காக்காவின் வடிவங்கள் ரொம்ப அற்புத சக்தியாக இருக்கும். காக்கா அவங்களுக்கு காக்காவுடைய தரிசனம், காக்கா அடிக்கடி வீட்டுக்கு வர்றது, இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொடுக்கும். காக்காவுக்கு உணவு வைக்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்றாக இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் அடிக்கடி காக்காவுக்கு நீரில் நனைந்த பொருட்களை, நீரில் நனைந்த உணவுகளை கொடுப்பது ரொம்ப வசதியாக இருக்கும். வசதி வாய்ப்புகள் பெருக்கும். வருமானத்துக்கு பெருகிறதுக்கு அற்புத ஒரு டிப்ஸ்னா இந்த காக்காக்கு உணவு வைப்பது. ஆனா நீங்க அதிகமாக வளர்க்க வேண்டிய உயிரினம் ஜீவராசி எதுன்னு பாத்தீங்கன்னா மைனா. மைனாவுக்கு நிறைய உணவுகள் கொடுப்பது, அதை அரைத்து நொறுக்கின உணவுகளை நல்ல நீர்ல கலந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த உணவுகளை கொடுக்கும்போது நீங்க அந்த மைனாவுக்கு அரைத்த உணவு உங்க கையால நசுக்கி கொடுக்கும்போது அது உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த காக்காவும் மைனாவும் உங்க வாழ்வில் நிறைய மாற்றங்களையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஜீவராசிகள். நம்ம அதை உணர்றோமோ என்னவோ தெரியாது. ஆனா காக்காவுக்கும் சனிக்கும் புதன் அதாவது பெருமாளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதனாலதான் கன்னிராசிக்காரர்கள் 6ஆம் பாவத்துக்குரியவர்கள். நிறைய விஷயங்கள் அவங்க லைஃப்ல திருமண வாழ்க்கையும் சரி, ஒவ்வொரு விஷய ஸ்டேஜ் முன்னேறுவதற்கு கடன் சுமைகள் உருவாகும். அந்த கடன் சுமையை நீக்குவதற்காக நிறைய போராட்டம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுடைய ஒவ்வொரு அடிகளை எடுத்து வைக்க போராடிக்கிட்டே இருப்பீங்க. கடன் உருவாகிறது மட்டுமல்ல, கடன் வாங்குறதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப வசீகரிக்கும் தன்மை உடையவர்கள். நல்ல நீட்டா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணுவீங்க. உங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல அவ்வளவு அழகா இருக்கும். அவ்வளவு இருந்தும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகுதுன்னா அது கர்மாவுடைய செயல்களாக இருக்கும். இந்த கர்மாவின் செயலை அழகாக அகற்றுவதற்கு ஜீவராசிகளின் உதவிகள் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது வருமானம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அற்புத ஜீவராசியாக உங்களுக்கு இந்த காக்காவும் மைனாவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இன்னொன்னு நம்ம எடுக்கலாம், காக்காவும் மைனாவும். அதாவது காக்காவை ஏன் நம்ம எடுத்திருக்கோம்னா, உடலில் 2 பாகங்களை கொண்ட ஜீவன்களை கொண்டது காக்கா. அதாவது நம்ம அதோடைய ஜீவனும் இருக்கும், அது முன்னோர்கள் ஜீவனையும் உள்வாங்கிறதுக்கு தன்மை அந்த காக்காவுக்கு உண்டு அப்படின்னு 2 ஜீவசக்திகளும் அதுக்கு உண்டு. அப்போ அது 2 ஜீவசக்திகளில் அது எந்த இடத்துக்கு தக்கன அந்த ஜீவசக்தி ஆக்டிவேட் ஆகுமோ அது அமாவாசை சமயங்களில் நம்ம உணவு சாமிக்கு படைச்சு வைக்கிற உணவு வகைகளை உண்ணும் போதும் இது தன்னுடைய ஜீவசக்திகளை வெளிப்படுத்தும். அதே போல்தான் அன்னம். அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு அன்னம் ரொம்ப சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அன்னப்பறவை எப்படி பாலையும் தண்ணீர் பகிர்ந்து கரெக்டா அளத்து எடுத்து குடிக்குமோ அதே போல்தான் நம்மளுடைய நல்லது கெட்டது விஷயங்களை பகிர்ந்தறியக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி உண்டு நம்மளுக்கு. அதே இந்த அன்னத்துக்கு உணவு கொடுப்பதாலும் காக்காவுக்கு உணவு வைப்பதாலும் உங்களுக்கு மாற்றங்கள் வரும். அன்னம் நம்மளுக்கு நீரில் வாழ்வதனால் அந்த அன்னம் உறவு நிலை சார்ந்த விஷயத்தில் நல்லது கெட்டதை பகிர்ந்தறியக்கூடிய சக்தி உடையதாக இருக்கும். காக்கா நம்ம காக்காவுக்கு உணவு வைத்தால் கர்மாவினுடைய அளவும் வேலை சார்ந்த விஷயமும் கணவன் மனைவி உறவு விஷயங்களும் உங்களுக்கு பகிர்ந்தறியக்கூடியதாக இருக்கும். இது 2மே நம்மளுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதனால காக்கா, அன்னம், மைனா இதுக்கெல்லாம் நீங்க உணவு வைப்பதும் இந்த ஜீவராசிகள் உங்க கூடயே டிராவல் பண்ண வைப்பதும் சிறந்த ஒரு நட்பலனை தரும். இந்த காக்கா, அன்னம், மைனா இவங்களுடன் பயணங்கள் மேற்கொள்வது மட்டுமல்லாமல் இதோடைய புகைப்படங்களை அடிக்கடி நீங்க பாக்குற மாதிரி வைங்க. எனக்கு இது இல்ல, இதெல்லாம் காக்கா வளர்க்க முடியுமா, மைனா வளர்க்க முடியாது, அன்னத்தை வளர்க்க முடியாது அப்படிங்கிறவங்க இதோடைய புகைப்படங்களை நீங்க அதிகமாக வச்சு பாக்குற மாதிரி வச்சுக்கோங்க. காக்காவுடைய இதை நம்ம வளர்க்க முடியாது. ஆனா தினமும் உங்க வீட்டுக்கு காக்கா போய்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். உணவு உண்ணுச்சா இல்லையான்லாம் அடுத்த பிரச்சனை. உணவு உண்ணாலும் இல்லாட்டாலும் உங்க வீட்டில் உணவு காக்காவுக்காக எப்பவுமே வைக்க வேண்டிய இடத்துல வைத்துக்கிட்டே இருங்க. அது வைக்கும் இடம் முதல்ல சுத்தப்படுத்தி வைங்க. அது வச்சுட்டு அது நீரில் மூழ்கிய உணவாக வைக்கும் போது அந்த காக்கா உங்களை தேடி அழகா உணவு உட்கொண்டு போகும். இதனால் காக்காவுக்கு உணவின் தன்மையை உணவு கொடுக்க கொடுக்க உங்க வாழ்வின் செல்வ நிலை உயரும். திருமண வாய்ப்புகள் நன்றாக இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இதெல்லாமே உங்களுக்கு முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து மாறி
என்னால் முடியுங்கிற தன்மைக்கு மாறி விடுவீங்க. அதனால உங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு முக்கிய பங்கு காக்காவும், மைனா பிளஸ் அன்னம். இதெல்லாம் வச்சு உங்களுக்கு அன்னம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மகாலட்சுமிக்கு ஆந்தை மட்டும் வாகனம் இல்ல, அன்ன வாகனமும் உண்டு. அதனால ஒரு மகாலட்சுமி குழுமி இருக்கிறா ஒரு வீட்டுல அப்படின்னா, அங்க அன்னம், மயில், அப்புறம் தாமரை பூக்கள், அப்புறம் அதுக்கப்புறம் ஆந்தை, இதெல்லாமே சேர்ந்த ஒரு புகைப்படம் தான் அங்க மகாலட்சுமி குழுமி இருக்கிற இடத்துல இருக்கும். கொட்டும் அருவிகள், கொட்டும் அருவி ஆறாக ஓடுவோம் இடத்திலும், அதில் பூஞ்சோலை போல சோலைகள் நல்லா தொங்கி கிடைக்கும். அதில் அந்த பூஞ்சோலை மரத்தில் ஒரு ஒரு மயில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியில வந்து ஒரு அன்னம் இருக்கும். அப்புறம் ஆந்தை ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும். இதெல்லாம் தாமரை மலர்ந்த இடத்தில், அல்லிப்பூக்கள் பூக்கும் இடத்தில் நம்ம மகாலட்சுமி குழுமி இருப்பது போல் ஒரு தோற்றம் கொடுக்கும் படங்கள், நிறைய புகைப்படங்கள் இருந்தது. அந்த புகைப்படத்தில் உள்ள இந்த பறவைகளினுடைய அம்சங்கள் எல்லாமே கன்னிராசிக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற. அப்போ இந்த கன்னிராசி இந்த பறவைகளின் தோற்றம் நீருடன் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் கிடைச்சிச்சுன்னா, அந்த புகைப்படத்தை உங்க வீட்டுல வச்சு நீங்க இது பண்ணீங்கன்னா, அதுவும் உங்களுக்கு செல்வ நிலையை பெருக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பறவைகள் ஜீவராசிகளுடன் நம்ம பயணிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வர முடியும் அப்படிங்கறத நம்ம வந்து அனுபவத்திலே உணர்ந்திருப்போம். இதையே செய்து பாருங்க. உங்க மாற்றங்கள் கண்டிப்பாக வெற்றி தர மாற்றங்களாக மாறும். நன்றி, வணக்கம்.